அனைவருக்கும் வணக்கம். மேசராசிக்காரர்களுக்கு தானாக நடக்க போகும் நல்லது என்று சொல்லக்கூடிய வகையில் குரு பெயர்ச்சி காரணமாகவும் குரு உச்சத்தின் காரணமாகவும் என்னென்ன மாற்றங்கள் ஏற்பட போகிறது, அதற்கு முன்னதாக குரு பகவான் வக்ர நிவர்த்தி பெற்று பலம் பெறுகிறாருங்க. எனவே இந்த தருணத்தில் இருந்தே மேசராசிக்காரர்களுக்கு குரு பகவானின் அமைப்பால் கிடைக்க போகும் அதிரடியான மாற்றங்கள் என்ன என்பதை ஆராய்ந்து பார்க்கும் போது நவ கிரகங்களிலே முழு சுபகிரகம் என்று அழைக்கக்கூடிய குரு பகவான் மனித வாழ்க்கையில் செல்வ செழிப்பு, பொருளாதார ரீதியான வளர்ச்சி, முன்னேற்றம் அனைத்தையும் அபரிவிதமாக அள்ளி கொடுக்கக்கூடிய ஆற்றல் பெற்றவராக பார்க்கப்படுகிறார். இவை அனைத்தையும் நேர்வழியில் கொடுக்கக்கூடிய ஒரே கிரகம் என்று சொன்னால் அது நிச்சயமாக குரு பகவான் தான். அப்படிப்பட்ட குரு பகவான் இந்த வேளையில் மேசராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய அளவில் அபரிவிதமான நன்மையை அள்ளி கொடுக்கக்கூடிய அமைப்பில் வெற்றிக்கே உரித்தான 3ஆம் இடத்தில் வக்ர நிவர்த்தி பெறுகிறாருங்க. இந்த தருணத்திலிருந்தே 4ஆம் இடமான சுகஸ்தானத்தில் உச்சம் பெற்ற அமைப்பில் வலம் வருவதற்கான பலன்களை கொடுக்க போகிறாருங்க. முழுமையாக மே மாதம் 26ஆம் தேதி முதல் உச்சம் பெறக்கூடிய குரு பகவான் தற்போதிலிருந்தே அதற்கான பலன்களை வக்ர நிவர்த்தி பெறுவதால் கொடுக்க போகிறார். வெற்றிக்கு உரித்தான 3ஆம் இடத்தில் வக்ர நிவர்த்தி பெற்று பலம் பெறக்கூடிய குரு பகவான் அபரிவிதமான மாற்றத்தை இந்த தருணத்தில் ஏற்படுத்துகிறார். ஏனென்றால் ராசியின் அதிபதியான குருவிற்கு நட்பு கிரகமாகவும் ராசிக்கு மிகவும் சகாயமானவராக பார்க்கப்படுகிறாருங்க. மேசராசிக்காரர்களுக்கு நட்பு கிரகமாகவும் ராசிக்கு சகாயமானவராகவும் இருக்கக்கூடிய குரு பகவான் ராசிக்கு 9 மற்றும் 12ஆம் இடத்தின் அதிபதியாக இருக்கிறார். பாக்யாதிபதியாகவும் அதே சமயம் விரையாதிபதியாகவும் இருக்கக்கூடிய குரு பகவான் வக்ர நிவர்த்தி பெற்று பலம் பெறக்கூடிய இந்த தருணத்தில் இறுதி தருவாயில் மிக சிறப்பான வளர்ச்சியை ஏற்படுத்தி கொடுக்கிறார். வெற்றிக்கு உரித்தான 3ஆம் இடத்தில் வக்ர நிவர்த்தி பெறுவதோடு மட்டுமல்லாது 4ஆம் இடத்தில் முழுமையாக உச்சபலம் பெற போகிறாருங்க மே மாதத்தின் இறுதியிலிருந்தே. எனவே தற்போதிலிருந்தே நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய நல்ல பலன்களும் வாய்ப்புகளும் உங்களை தேடி வருவதற்கான முதன்மையான சந்தர்ப்பம் கிடைக்க இருக்கிறது. இந்த தருணத்தில் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய பல காரியங்களில் அலைச்சல் சிரமமின்றி அதீதமான காரிய வெற்றி கிடைக்கும் அற்புதமான வேளையாக இந்த தருணம் நிச்சயமாக அமைய போகிறது. குரு பகவான் மிக வலுவாக பலம் பெற்று வெற்றிக்கு உரித்தான 3ஆம் இடத்தில் அமர்வதால் எந்த காரியத்தை கையில் எடுத்தாலும் எளிதில் காரிய வெற்றி கிடைக்கும். பெரிய அளவில் தடை தாமதம், சிக்கல், சிரமம் என்று சொல்லப்பட்ட பல நிகழ்வுகளை இந்த தருணத்தில் உறுதியாகவே தவிடுபடியாக்கி முன்னேற்றம் நிறைந்தவையாக மாற்றி கொடுக்கிறாருங்க குரு பகவான். இந்த வேளையில் மிக வலுவாக அவருடைய பார்வையை 7, 9 மற்றும் 11 ஆகிய இடங்களில் செலுத்துகிறார். குரு பகவானின் பார்வை இந்த இடங்களில் வக்ர நிவர்த்தி பெற்று பலம் பெறுவதால் எதிர்பார்ப்புகள் அனைத்தும் பூர்த்தியாக கூடிய மிக சிறப்பான அற்புதமான வேளையாக அமைய போகிறது. அதோடு மட்டுமல்லாது லாபத்தை பல மடங்கு உயர்த்தக்கூடிய சந்தர்ப்பம் உண்டு. குரு பகவான் உச்சம் பெற்ற அமைப்பில் சுகஸ்தானமாகிய 4இல் உச்சம் பெற்று மிக வலுவாக அவருடைய பார்வையை 8, 10, 12 ஆகிய இடங்களில் பதிக்க போகிறாருங்க. அஷ்டமத்தை குரு பகவான் முழுமையாக பார்க்க போகிறார். எனவே அஷ்டம பாதிப்புகள் விலகும். நீங்கள் எதிர்பார்ப்பதை விட வளர்ச்சி நிறைந்த வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் கிடைக்கும். விரயத்தை பார்ப்பதால் 7.5 சனியில் விரய சனியின் ஆதிக்கம் நிச்சயமாக கட்டுக்குள் வரும். சனி பகவானை முழுமையாக குரு பகவான் தனது பார்வையால் வலுப்படுத்துவதால் வீண் விரயங்கள் தவிர்க்கப்படுவதற்கான சந்தர்ப்பம் உண்டு. விரயசனியின் ஆதிக்கம் அதி தீவிரமாக இருக்கக்கூடிய வேளையில் அவற்றை கட்டுப்படுத்துவதற்கான நல்ல சந்தர்ப்பத்தை குருவின் பார்வை சனியின் மீது பதிவதால் நிச்சயமாக கிடைக்க போகிறது. திட்டமிட்டதை வெற்றிகரமாக மாற்றிக்கொள்ளக்கூடிய சந்தர்ப்பம் உறுதியாகவே அமையும். அதோடு மட்டுமல்லாது குரு பகவான் தொழில் ஸ்தானத்தையும் பார்க்க போகிறாருங்க. எனவே தற்போதிலிருந்தே தொழில் ரீதிக்கான அபரிவிதமான வளர்ச்சி காணக்கூடிய வகையில் நல்ல வாய்ப்புகள் உங்களை தேடி வரும். நீண்ட நாட்களாக முயற்சி செய்து வெற்றியடையாத பல காரியங்களை இந்த தருணத்தில் தொழில் ஸ்தானத்தை வலுவாக பார்ப்பதால் நிச்சயமாக கிடைக்க இருக்கிறது. குடும்ப வருமானம் உயரும். குடும்பத்தில் முன்னேற்றம், தனவரவு சற்று தாராளமாக கிடைக்கும். செல்வ செழிப்பு நிறைவாக அமைவதோடு பல மங்களகரமான காரியங்களை கடன் வாங்காமலே செய்து முடிக்கக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் நிச்சயமாக கிடைக்கிறது. வீட்டிற்கு தேவையான ஆடம்பரமான விலை உயர்ந்த பொருட்களை வாங்கி மகிழ்வதற்கான சந்தர்ப்பம் உறுதியாகவே உண்டு. குடும்பத்தில் தேவைகள் அனைத்தும் இந்த தருணத்தில் நிச்சயமாக பூர்த்தியாகும். தொழில் ஸ்தானத்தை மிகவும் வலுவுள்ளதாக மாற்றுகிறார் சுகஸ்தானத்தில் அமர்ந்து. எனவே பல்வேறு வகையான இனிமையான சுப நிகழ்வுகள் நிச்சயமாக நடைபெறும். சொந்த கட்டிடத்திற்கு தொழிலை மாற்றுதல், புதிய தொழிலை துவங்குதல் போன்ற காரியங்கள் அபரிவிதமாக கைகூடக்கூடிய வகையில் அமையும். நல்ல முயற்சிகளுக்கு மிக பெரிய அளவிலான வெற்றி வாய்ப்பு உங்களை தேடி வரும் தருணமாக குரு பகவான் மாற்றி கொடுக்கிறாருங்க. அதோடு மட்டுமல்லாது இந்த தருணத்தில் பல்வேறு வகையான சிரமங்களை முற்றிலுமாக விளக்குகிறார். குறிப்பாக குறுகிய காலத்தில் வளர்ச்சி காணக்கூடிய
சொல்லக்கூடிய வகையில் சில அதிரடியான திட்டங்களை செயல்படுத்தாமல் நீண்ட காலத்தில் வளர்ச்சி காணக்கூடிய வகையில் பல நல்ல மாற்றங்களை மேம்படுத்தக்கூடிய சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தி கொடுப்பார். அதோடு மட்டுமல்லாது யாரையும் முழுமையாக நம்பிவிடாமல் சரியாக அவர்களுடைய செயல்பாடுகளை கணித்து யூகித்து செயல்படுவதற்கான சந்தர்ப்பத்தை குரு பகவான் இந்த வேளையில் ஏற்படுத்தி கொடுக்க போகிறாருங்க. பிறரை நம்பி ஒப்படைக்கக்கூடிய பொறுப்புகளை மேற்பார்வையில் வைத்துக் கொள்வதால் பல சிரமங்கள் விலகும். குரு பகவான் தற்போதிலிருந்தே அற்புதமான வளர்ச்சி காணக்கூடிய வகையில் அனைத்திலும் சாதுரியமாக செயல்படக்கூடிய சந்தர்ப்பத்தை உருவாக்குகிறார். வீண் பலிகள் வந்து சேராத வகையில் அவற்றை விலக்கி உங்களுடைய வாழ்வில் முன்னேற்றத்தை இந்த தருணத்தில் உருவாக்கி கொடுக்கிறார். தன்னம்பிக்கையுடனும் தைரியத்துடனும் செயல்படக்கூடிய சந்தர்ப்பம் கிடைக்க இருக்கிறது. தடைகளை உறுதியாகவே முறியடிக்கக்கூடிய நல்ல நிகழ்வு நிச்சயமாக கிடைக்க போகிறது. குரு பகவான் வக்ர நிவர்த்தி பெற்று பலம் பெறுவதால் குடும்பத்தில் இருந்த ஒற்றுமை குறைவு நீங்கி முழுமையாக ஒற்றுமை கிடைக்கும் தருணமாக இந்த வேலை அமைகிறது. உழைப்பிற்கேற்ற நல்ல பலன் உங்களை தேடி வரும். அலைச்சலும் பணிச்சுமையும் அதிகரித்தாலும் ஆதாயம் நிறைவாக கிடைக்கும் ஒரு சிறந்த வேலையாக அமையக்கூடிய சந்தர்ப்பத்தை குரு பகவான் உச்சம் பெறக்கூடிய வேளையில் ஏற்படுத்தி கொடுக்க போகிறார். எனவே தற்போதிலிருந்தே அடுத்து வரக்கூடிய ஒரு ஆண்டு காலத்திற்கு மிக அற்புதமான முன்னேற்ற வாய்ப்புகளை நிறைவாக சந்திக்கக்கூடிய சந்தர்ப்பம் நிச்சயமாக மேசராசிக்காரர்களுக்கு உண்டு. குறிப்பாக மேசராசிக்கார பெண்மணிகளுக்கு பெண்மணிகளின் நலனை பேணி காக்கக்கூடிய குரு பகவான் மிகவும் வலுவாக உச்சம் பெற்ற அமைப்பிற்குள் செல்கிறாருங்க. அப்படி அவர் உச்சம் பெற்ற அமைப்பிற்குள் செல்லக்கூடிய இந்த வேளையில் நினைப்பதை விட பெண்மணிகளுக்கு பல மங்களகரமான காரியங்கள் சிறப்பாக கைகூடும். பெண்மணிகள் தங்களுடைய பெயரில் சொத்துக்களை வாங்கக்கூடிய சந்தர்ப்பம் உண்டு. கணவன் மனைவிக்கிடையே இருந்து வரக்கூடிய பல்வேறு வகையான கருத்து வேறுபாடுகள், சிக்கல்கள், சிரமங்கள் அனைத்துமே முழுமையாக விலகி மேசராசிக்காரர்களுடைய வாழ்வில் வளர்ச்சியும் இனிமையும் தரக்கூடிய நல்ல சந்தர்ப்பமாக இந்த தருணத்தில் மேசராசிக்கார பெண்மணிகளுக்கு சிறப்பாக அமைய போகிறது. நினைத்தது ஒன்று நடந்தது ஒன்று என்ற பல காரியங்கள் இருந்த சூழலில் நீ நினைத்ததை நினைத்தவாறே செய்து முடிக்கக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் நிச்சயமாக கிடைக்கிறது. இல்லறம் நல்லறமாக அமையக்கூடிய முதன்மையான சந்தர்ப்பம் உண்டு. எதிர்கால நலனை கருத்தில் கொண்டு தற்போது எடுக்கக்கூடிய அனைத்து காரியங்களிலும் மிகப்பெரிய அளவிலான அசூர வளர்ச்சி நிச்சயமாக பெண்மணிகளுக்கு உண்டு. மேசராசிக்காரர்கள் அனைவருக்குமே 7.5 சனி காலகட்டத்தில் குரு பகவான் சாதகமாக இருப்பதால் பணி சுமை அதிகரித்தாலும் உங்களது திறமைக்கு உரிய அங்கீகாரம் நிச்சயமாக உண்டு. சிரமங்களை கட்டுப்படுத்தி நல்ல முன்னேற்றத்திற்கான வாய்ப்புகளை நிச்சயமாக மேம்படுத்தக்கூடிய சந்தர்ப்பம் உறுதியாகவே கிடைக்கும் என்பதில் சந்தேகமே இல்லை. மேலும் இந்த தருணத்தை மேசராசிக்காரர்கள் சாதகமாக மாற்றிக்கொள்ள வேண்டும் என்றால் உறுதியாகவே மேசராசிக்காரர்கள் குரு பயிற்சி துவங்கியவுடன் உறுதியாகவே ஒருமுறை ஆலங்குடி திருத்தலம் சென்று குரு பகவானை தரிசித்து வாருங்கள். குரு பகவான் உச்சம் பெறக்கூடிய வேளையில் நீங்கள் நினைப்பதை விட மேசராசிக்காரர்களுடைய வாழ்வில் அமோகமான நன்மையை தானாக நடக்க போகும் நல்லது என்று சொல்லக்கூடிய வகையில் உறுதியாகவே ஏற்படுத்தி கொடுப்பார் என்பதில் சந்தேகமே இல்லை.